தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பை செல், அதாவது வாங்குவது விற்பது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. நம்ம ஒரு கடைக்கு ஓனர் அப்படின்னு நினச்சிப்போம். நம்ம ஒரு ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் போயிட்டு 1000 ரூபா செல்ஃபோன் வாங்குவோம். அதை நம்ம கடையில் வச்சுட்டு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு லாபத்துக்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2000 ரூபா அப்படின்னு விற்போம். இப்போ 1000 ரூபா வாங்கின செல்ஃபோனை 2000 ரூபாய்க்கு நம்ம கஸ்டமருக்கு விற்றா நமக்கு 1000 ரூபா ப்ராஃபிட். பை செல், வாங்குறது விற்கிறது அப்படின்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுறது இதில் தான். செல் பை, அதாவது விற்பது வாங்குவது. இப்போ வந்து நம்ம கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குன்னு நினச்சிப்போம். நம்ம ஒரு சாதாரண ஆள். நம்மளோட ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் வந்து கேட்குறான், டே ஃபோன் நல்லா இருக்கு, 2000 ரூபாய்க்கு எனக்கு செல்ஃபோன் தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம அவங்ககிட்ட விற்றுருவோம் ஃபர்ஸ்ட்.